ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். கடந்த யூடியூப் சேனலில் உள்ள வீடியோக்கள் 2020 வரை 2011 2020 வரையில் சமபோதிய வினாக்களுக்கு இப்படி விடையளிக்கிறேன்னு சொல்லி நிறைய தெளிவான வீடியோக்களை போட்டிருக்கிறேன். நிறைய மாணவர்கள் பயன்பெற்றிருக்கீங்க. அதோட இந்த வீடியோவில் 2024 பேப்பரில் அந்த சமபோதிய வினாக்களுக்கு இப்படி மிக இலகுவாக விடையளிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் முதல் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு கட்டமைப்பை கண்டுபிடிப்பதற்காக மேலதிகமான ஒரு விஷயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. அந்த மேலதிகமான விஷயத்தை அடிப்படையாக கொண்டு இதில் மூலக்கூட்டு சூத்திரம் C5H10O3 கொண்ட சேதனை சேர்வை A ஆனது மிகை PCl5 உடன் தாக்கம் புரிந்து சார் மூலக்கூட்டு திரிவு 155 கொண்ட சேர்வை B ஐ தருகிறது. PCl5 தாக்கம் அடைந்து தரப்பட்ட சேர்வை B என்ற சேர்வை உருவாக்குறது. அதில் திணிவு 155 கிராம். இப்போ இதில் C5H10O3 என்ற சேர்வை மிகை PCl5 உடன் தாக்கம் அடைந்து 155 கிராம் நிறையுடைய ஒரு சேர்வை கிடைக்கிறது. PCl5 தொழிற்பாடுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் அலசனேற்றம் கரைவு. அலசனேற்றம் நடக்கும். அதாவது OH தொகுதி Cl மூலக்கூறாக மாற்றமடையும், Cl ஆக மாற்றமடையும். இதில் திரிவு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா OH அகற்றப்படுகிறது 16 கிராம் 17 கிராம் குறைக்கப்பட்டு மைனஸ் 35.5 கிராம் கூடுகிறது. அப்ப இங்கே திரிவு அதிகரிப்பது ஏற்படுகிறது. ஒரு OH தொகுதி இருந்தால் ஏற்படக்கூடிய திணிவு அதிகரிப்பு. ஒரு OH தொகுதிக்கு ஏற்படும் திணிவு அதிகரிப்பு 35 சாந்தியிலிருந்து 17 போனால் 18.5 கிராம் திணிவு அதிகரிப்பு ஏற்படுது ஒரு OH தொகுதி. இப்ப தரப்பட்ட சேர்வை C5H10O3 ஆனது PCl5 உடன் தாக்கம் அடைந்து 155 கிராம் உருவாகும். அந்த நிறைய அடிப்படையாக வச்சு இப்ப மொத்தமாக அந்த சேர்வையில் ஏற்பட்ட திணிவு அதிகரிப்பு, மொத்த திணிவு அதிகரிப்பு, அந்த சேர்வையில் ஏற்பட்ட மொத்த திணிவு அதிகரிப்பு 155 கிராமாக மாறுது. இதுல மூலக்கூட்டு திணிவு 118 கிராம் வருது. அப்ப 112 கிராமாக இருந்தது 155 கிராமாக மாறுது. அப்ப இங்கே ஏற்பட்ட திணிவு அதிகரிப்பு 37 கிராமாக மாறுது. மொத்தமாக ஏற்பட்ட திணிவு அதிகரிப்பின் அடிப்படையில் ஒரு OH தொகுதிக்கு 18.5 கிராம் அதிகரிப்பு என்றால் காணப்படும் OH தொகுதிகளின் எண்ணிக்கை, OH தொகுதிகளின் எண்ணிக்கை 37 18.5 பார்த்தீங்கன்னா 2 OH தொகுதி இருக்கு. அதோட பாருங்க மேலதிகமாக இன்னும் ஒரு தகவல் தரப்பட்டிருக்கு. சேர்வை A ஆனது நீர் சோடியம் கார்பனேட்டுடன் தாக்கம் அடைந்து CO2 வாயு வெளியேற்றுகிறது. உங்களுக்கு தெரியும் சோடியம் கார்பனேட் சோடியம் ஹைட்ரோக்சைடுக்கான தாக்கத்திலிருந்து நீங்க அவதானிக்கலாம். அது காரத்துடன் ஒரு சேதனை சேர்வை தாக்கம் அடைவதென்றால் சேதனை சேர்வை கொண்ட அமில வலிமை அடிப்படையில் அமில வலிமைகளை ஒப்பிடுவதற்காக காரத்துடன் அந்த தாக்கத்தை நாம் எழுதப்படுது. ஆகவே இங்கே அமில தொகுதிகள் என்று பார்த்திருப்பீங்க. COOH தொகுதி கார்பாக்சிலிக் அசிட் தொகுதி, அடுத்தது ஃபீனோல் தொகுதி, அடுத்தது ஆல்கஹால் தொகுதி. இது மூன்றுக்குரிய அமில வலிமையை ஒப்புறது காரத்துடனான தாக்கத்தின் அடிப்படையில் ஒப்புறது. சோடியத்துடன் இந்த மூன்றும் தாக்கமடையும், ஐதரசன் வாயு வெளியேற்று. அதே மாதிரி NaOH நீர் கரைசலுடன் கார்பாக்சிலிக் அசிட்டும் ஃபீனோலும் தாக்கமடையும், ஆல்கஹால் தாக்கமடையாது. அதோட சோடியம் கார்பனேட் NaOH கார வலிமை குறைந்தது. சோடியம் கார்பனேட் அல்லது சோடியம் இரு கார்பனேட் கரைசல்கள் கார்பாக்சிலிக் அசிட்டோட மாத்திரம்தான் CO2 கேஸை வெளியேற்றும். ஆகவே நீங்க முடிவெடுக்கலாம் கார்பாக்சிலிக் அசிட் தொகுதி ஒன்றுதான் இதுல காணப்படுது. அப்ப 2 OH தொகுதி இருக்குது, 3 ஓட்சன் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே தொழிற்பாட்டு தொகுதியில் அடையாளம் காண சொல்லியிருக்காங்க முதல்ல. அப்ப கார்பாக்சிலிக் அசிட் கூடாக 2 ஓட்சன் போனா 1 ஓட்சன் ஆல்கஹால் தொகுதிகளாக இருக்கு. ஆகவே சேர்வையில காணப்படக்கூடிய தொழிற்பாட்டு தொகுதிகள் OH COOH இந்த 2 தொகுதியும் A என்ற சேர்வையில காணப்படும். இதை முதலாவது முடிவெடுக்கும்.
இதை முதலாவது முடிவெடுத்துட்டு அந்த சேர்வை தொடர்பாக மேலதிகமான சில விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவை சேர்வை ஏயில OH தொகுதியும் COOH ரெண்டு தொழிற்பாடு தொகுதிக்கு அடையாளம். இப்போ சமபோதிய வினாக்கள் நீங்கள் கட்டமைப்புகள் மிக இலகுவாக எழுதுறதுக்கு கட்டமைப்புகளை கீறி பார்க்கணும். நான் முன்னுக்குள்ள வீடியோக்குள்ள நிறைய கட்டமைப்புகள் என்ன டைப்பில் எழுதுறேன்னு சொல்லி என்ன ஓர்டரில் எழுதுறேன்னு சொல்லி தந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ நாம் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு தொழிற்பாடு தொகுதியை வச்சு C5H10O3 சாத்தியமான சமபோதிய கட்டமைப்புகள் எழுதும். ரைட், இப்போ கவனிங்க. இந்த இடத்துல OH COOH கொண்ட அந்த A என்ற சேர்வைக்குரிய கட்டமைப்புகள் வரைக்கும் ஒன்று நேர்ச்சங்கிலியை போட்டு ஒரு கட்டமைப்பு வரைக்கும் ஆரம்பிக்கிறது. நேர்ச்சங்கிலி கட்டமைப்புல இருந்து ஆரம்பிக்கும். தொங்கல்ல OH அங்க தொங்கல்ல COOH. முதலாவது விஷயம் வரையப்படுவது சங்கிலி சமபகுதி. ஓடராகத்தான் சமபகுதியை வரையணும். முதலாவது சங்கிலி சமபகுதியை வரையணும். சங்கிலி சமபகுதி. இரண்டாவது தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதி. கட்டமைப்பு சமபகுதிகளை வரையலாம். தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதி. மூன்றாவது தான சமபகுதி. இந்த ஓர்டர்ல தான் சமபகுதிய கட்டமைப்புகள் வரையப்படணும். அப்பதான் இந்த கேள்விக்கு சரியான விடைகளை கொடுக்கலாம். ரைட், அப்ப இதுல சங்கிலி சமபகுதி எழுதப்பட்ட நேர் சங்கிலிக்கு சங்கிலி சமபகுதியும் வரையும். 5 கார்பன் வந்தா இன்னும் 2 சங்கிலி சமபகுதியும் வரையப்படலாம். அதாவது கார்பன் சங்கிலிகளை கலட்டி இன்னும் ஒரு கார்பன்ல கிளையாக போடுவதுதான் சங்கிலி சமபகுதி. தொழிற்பாட்டு கூட்டத்தில் இடம் மாறாமல் கார்பன் சங்கிலிக்குரிய சங்கிலி மாத்திரம் வேறுபடக்கூடிய கட்டமைப்பை தான் சங்கிலி சமபகுதி என்று சொல்லுவோம். அடுத்தது இன்னும் ஒரு சங்கிலி சமபகுதியை வரையலாம். ஒரு கார்பனை சுற்றி 4 கார்பனை போட்டு COOH தொகுதியை OH தொகுதியை ஒரு கார்பன்ல வைக்கலாம். சங்கிலி சமபகுதியை வரையப்படும் போது பிள்ளைகள் இடையில நீங்க தொழிற்பாட்டு கூட்டத்துக்குரிய தானங்களை மாத்திர வேலைகளை செய்யக்கூடாது. தொழிற்பாட்டு கூட்டம் மாத்திர வேலைகளை செய்யக்கூடாது. சங்கிலி சமபகுதியத்துக்குரிய வேலைகளை மாத்திரம் செய்யும். அவை சங்கிலி சமபகுதி என்றால் 2 சங்கிலி சமபகுதியும் வரைய. அந்த சங்கிலி சமபகுதியை கார்பனை கொண்டு எங்க வைக்கிறதுல யோசிக்க தேவை. அது இருக்கிற இடத்துல வைக்கலாம். கேட்டவாறு மாற்றி போகும். இப்ப அடுத்தது எழுதப்பட்ட சங்கிலி சமபகுதியத்துக்கு தொழிற்பாட்டு கூட்டம் மாத்திரம். இங்கு சொல்லப்பட்டிருக்கு A என்ற மூலக்கூறு இந்த இயற்பின் அடிப்படையில் இருக்கின்றா தொழிற்பாட்டு கூட்டம் OH COOH நம்பர். அப்ப அது தொழிற்பாட்டு கூட்ட சமபகுதியம் எழுத தேவை. சங்கிலி சமபகுதியை எழுதியாச்சு. அடுத்தது தான சமபகுதியம் எழுது. COOH இடத்தை நீங்க மாற்ற தேவை. என்ன செய்யுங்கன்னா OH இடத்தை மட்டும் நகர்த்து. அப்ப OH இடத்தை நகர்த்துவீங்க. இந்த OH இடத்தை அவங்க இங்கே நகர்த்தலாம். இந்த கார்பன் தொகுதிக்கு OH இடத்தை நகர்த்து. இந்த நேர்ச்சங்கிலில OH இடத்தை நகர்த்து. இவ்விடத்தை கொண்டு வரும். இன்னும் ஒன்று OH இடத்தை அடுத்த கார்பன்ல நகர்த்து. COOH மையமாக கொண்டு வித்தியாசப்படுதுன்னு பார்த்து OH இடங்களை நீங்க நகர்த்துங்க. ரைட், 3 தான சமபகுதியை முதலாவது கட்டமைப்பு வரைஞ்சிருக்கு. இரண்டாவது கட்டமைப்புக்குரிய தான சமபகுதி அதில் இந்த கார்பன்ல இந்த கார்பன் இந்த கார்பன்ல 3 வரையலாம். இரண்டாவது கார்பனுக்குரிய தான சமபகுதியம் கீழுள்ள கார்பன்களையும் பிரதியிடலாம். ரைட், மூன்றாவது சமபகுதியம் சங்கிலி சமபகுதி எழுதப்பட்டதுக்கு தான சமபகுதியம் எழுத இயலாது. ஏனென்றால் இந்த கார்பன்ல வந்தாலும் ஒன்றுதான், இந்த கார்பன்ல வந்தாலும் ஒன்றுதான். ரைட், இப்ப நாம வரையக்கூடிய சாத்தியமான கட்டமைப்பு சமபகுதிகள் 9 வரை சேர்த்து 9 கட்டமைப்புகள் வரை.